10ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். 10ஆம் இடம் ஒரு மனிதன் ஏன் பிறந்தான், எதற்காக பிறந்தான், வாழ்க்கையில் எதை செய்ய கடமைப்படுகிறான் என்று சொல்கிறது. கர்மஸ்தானம், எதை தொழிலா பண்ண போறான். அதுபோல பதவி அதிகாரம் சமூகத்துல உண்டா. வேலையை 6ஆம் இடம் சொன்னாலும் வேலைன்னா ஒரு அடிமை தொழில். ஆனா அந்த அடிமை தொழில் என்றாலும் அதிலும் ஒரு ஆளுமை தொழில். அததான் இந்த 10ஆம் இடம் சொல்லுது. நல்ல பதவி, சமூகத்திலே பதவி பெற்ற நபரா ஜாதகர். பதவி என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு ஆயுதம். பதவியை கொண்டு பல மனிதர்களுக்கு தொண்டும் செய்யலாம், பல மனிதர்களுக்கு தீங்கும் செய்யலாம். அப்ப அந்த பதவி எப்படி அமையும்? பதவியினால் ஜாதகர் என்ன கர்மத்தை செய்ய போகிறார், தொழில என்ன பண்ணி வாழ்க்கையில சக்சஸ் பண்ண போறார். பொதுவாக இந்த 10ல இந்த ராகு இருக்கிறது யோகம். ஏனென்றால் 10ஆம் இடம் என்பது தொழில் வாழ்றதுனால ஒரு தொழிலோட ஒரு மனிதன் நிக்காம பல தொழில்களுக்கு மல்டிபிள் பிசினஸ் பண்ணக்கூடிய ஜாதகர்களுக்கு இந்த 10ஆம் இடத்துக்கு ராகு தான் துணை புரிகிறார். இப்ப 10லே ராகு இருப்பவர்களுக்கு ஆசை அடங்காது, தொழில் ஆசை வேண்டுமென்றும் என்ற சிந்தனை திறன் வந்து கொண்டே இருக்கும். அந்த ராகுவனுடைய செயல்பாடு யோகமா இருந்தா, அதாவது ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் வலுத்து ராகுவோடு திரிகோணம் தொடர்பு இருந்துட்டா இந்த ஜாதகர் வாழ்க்கையில தொழில வெற்றி பெறார். 2-3 தொழில் செய்து தொழிலினால் ஆதாயம் பண்றார். அதே ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் வலுப்பெறல, அவயோகி தொடர்புனா தொழில் செய்து தொழில்னால லாஸ் ஆகிடுவார். தொழில் அலைவார், எல்லா பணத்தையும் இழப்பார், சொத்துக்களை இழப்பார், உடைமைகளை இழப்பார். எதுவுமே இல்லாம கடைசியா ஜாதகரை கடைகோடியில் வெறும் மனிதராக நிறுத்திவிடும் இந்த ராகு. இதுவும் உண்டு. இப்ப ராகு 10ல இருக்கிறது யோகம். அந்த யோகமான ராகுவையும் திரிகோணாதிபதிகள் தொடர்பு கொண்டால்தான் யோகம். தொடர்பு கொள்ளனாலும் பிரச்சனை இல்லை. ராகுருக்கு வீடு கொடுத்த வலுத்து இருக்கணும், அவயோகி தொடாம இருக்கணும். அவயோகி தொடர்பு. அவயோகின்னா யாரு? லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி இயற்கையாக அவயோகி வராரா, 8ஆம் அதிபதி அவயோகி வராரா, இவர்கள் கனெக்ஷன் இருந்துட்டா நீங்கள் செய்யக்கூடாது. தொழிலை பற்றி சிந்திக்க கூடாது. தொழில் என்ன வரட்டும், விசாலமான சிந்தனை வரட்டும். நீங்க பிறருக்கு தொழிலை பற்றி போதிக்கக்கூடிய நபராக ஒரு தொழில் செய்பவராக மாறுங்க. ஆனா சொந்தமாக தொழிலில் ஈடுபட வேண்டாம்.